No modern medicine doctors cured my sinus problem. Why you are obstructing the other branches of medicine to cure a patient? ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. பொதுவாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது நானே கடையில் போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜும் சேர்த்து தான் காட்டுறேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். 11 வருஷமா ஸ்மெல் இல்லாமல் இருந்துட்டேன். 11 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்மெல் கிடைச்சிது அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே நீங்கள் நினைக்கலாம் அவர் வந்து எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எதுவும் போகாமல் இருந்தாரா அப்படின்னு. அவரே என்கிட்ட சொன்னார், பல அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், பல அலோபதி ENT டாக்டர்ஸை பார்த்தேன், பார்த்துட்டு கிடைக்காதது ஒரே மாதம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நம்ம மெடிசன் எடுக்கும்போதே ஸ்மெல் கிடைச்சிது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போதான் எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த வீடியோ நீங்க பாருங்க. To a sufferer, the relief is the main thing, not the terminology of the medicine. No modern medicine doctors cured my sinus problem. I had to take the help of the homeopath to cure my sinus problem. This is on record. இப்போ யாரோ ஒருவர் வந்து இதை சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. ஸோ இவங்க ராஜ்யசபால ஒரு பொலிட்டீஷியன் இதை பத்தி பேசும்போது பல 100 கோடி மக்களுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்டோட சிறப்பம்சம் ரீச் ஆகும். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இது புரியாதவங்களுக்கு சொல்றேன், பல ENT டாக்டர்ஸை அவர் பார்த்தாரு, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. ஆனால் சைனஸ் இஷ்யூவை ஒரு சின்ன ஹோமியோபதி டாக்டர் வந்து எனக்கு கியூர் பண்ணி கொடுத்தாரு, கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இன்னும் குறிப்பாக அவர் சொல்றாரு, அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ட்ரீட்மெண்ட் அவங்கவுங்க பண்ணுங்க, எதுக்கு அடுத்த மூக்கு நுழைச்சு மற்ற சிஸ்டத்துக்கு உள்ள நீங்க கொடுக்குறது அது சரியா, நீங்க கொடுக்குறது இது சரியான்னு வந்து தேவை எல்லாமே. பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? கியூர் வேணும். அந்த கியூரை நல்ல விதத்தில் ஆரோக்கியமாக கொடுக்குறது யாருன்னு பார்த்தா அது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் உள்ள மருந்தையும் கொடுத்துட்டு அடுத்தவன் பண்ணுறது அவங்க கண்ணில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு திரியிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் வந்து 2 பேக் கொடுத்தாரு. அதில் ஒன்று வந்து அவரோட மனசை பாராட்டினேன். 11 வருஷமா நீங்க அவங்க இருந்துட்டு எனக்கு சந்தோஷம். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பல பேருக்கு இன்னைக்கு சைனஸ் அண்ட் அலர்ஜி பிரச்சனை இருக்கு. நல்ல விதத்துல ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நிரந்தர சொல்யூஷன் கொடுக்கும். நீங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஹோமியோபதிக் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நம்மளோட நல்ல டாக்டர்ஸ் போய் பாருங்க. அக்ராஸ் த இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல 100 மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜஸ்ல நீங்க பார்க்கலாம். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரிசை கட்டி நிக்கிறத நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10% மக்கள் கூட ஹோமியோபதி ட்ரீட்மெண்டோட பலனை அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு கூட சொல்லலாம். எல்லா மக்களுக்கும் இந்த சிகிச்சை போய் சேரணும். இது இயற்கையானது, பக்கவிளைவு இல்லாதது, பாதுகாப்பானது. எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, அப்போதைக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சா போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளோட உடல் உறுப்புகளையும் சேர்த்து நம்ம பாதிப்புக்குள்ளாக்குறோம். தொடர்ந்து நம்மளும் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான வீடியோக்களை பதிவேற்றி வரோம். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை தாருங்க. நன்றி.